ஆட்டோ லூம் ஓட்டுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை போட்டுக்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த லூமில் பார்த்தீங்கன்னா வார்ப்பு ரன் அவுட் ஆகிருக்கிறத நீங்கள் எல்லாருமே பார்க்க முடியும். இப்போது இந்த வார்ப்பு ரன் அவுட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பீம் தனியாக கழட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு வார்ப்பை லோட் பண்ணி நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ட்ராயிங் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தறி ஏற்றி பின் போட்டு இது பண்ணுறதெல்லாம் இல்லாமல் இப்போது நாட்டிங் போட போகிறோம். இப்போ நாட்டிங் போடுறவங்க வந்துட்டாங்க. நாட்டிங் போடுற மிஷின் அங்கே இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு வார்ப்பையும் ஆல்ரெடி நம்ம வார்ப்பு ரன் அவுட் ஆன நூலையும் மெர்ஜ் பண்ணணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஆல்ரெடி ஒரு லேயர் ஆஃப் நூல் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு லேயர் ஆஃப் நூலை வந்துட்டு இப்போ வந்து ஸ்ட்ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழே இருக்க நூல் வந்து பார்த்திங்கன்னா புது வார்ப்போட நூல், மேலே இருக்க நூல் வந்து இப்போ ப்ரஷ் போட்டுட்ருக்க நூல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வார்ப்பு ரன் அவுட் ஆகி இருந்த நூல். இப்போ வந்துட்டு அந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, கீழே இருக்க அந்த புது வார்ப்போட நூலும் ஆல்ரெடி இருந்த பழைய வார்ப்போட நூலும் கரெக்டாக லீஸோட வந்து உட்காரணும். இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாட்டிங் போடுற மிஷினை வந்துட்டு கரெக்டாக உட்கார வைக்கிறதுக்கு அதை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட ட்ராக்குக்கும் அதை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபைனலாக அந்த ட்ராக் அரேஞ்ச் பண்ணி கீழே இருக்க நூலோட அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணுறாங்க பாருங்கள். கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் லைனில், அதாவது ரெண்டு வார்ப்புமே கரெக்டாக மிங்கிள் ஆகிற மாதிரி வைக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே புது வார்ப்புலேருந்து வர நூலும் ஆல்ரெடி ரன் அவுட் ஆகிருந்து வர வார்ப்போட நூலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்றா வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு நூலையும் நம்ம வந்துட்டு நாட்டிங் போட போகிறோம். நாட்டிங் போடுறதுக்கு நாட்டிங் மிஷின் இப்போ கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க பாருங்கள். ஃபைனலாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த மிஷின் வந்துட்டு இப்போ நாட்டிங் போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. நாட்டிங் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்க வார்ப்போட நூலையும் மேலே இருக்க பழைய வார்ப்போட நூலையும் கட் பண்ணி அந்த ரெண்டு நூலையும் ஒன்றா எடுத்து நாட் போடுறது, அதாவது முடிச்சு போடுறது தான் இந்த மிஷினோட வேலை. இந்த வார்ப்பு மொத்தமாக 4000 இலை இருக்குது. இந்த 4000 இலமே வார்ப்பு ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃப்ரேம்லாம் கழட்டிட்டு மறுபடியும் புது வார்ப்பு ஏற்றுறதுக்கு ட்ராயிங் பண்ணி அது வந்துட்டு ரீடில் ட்ராயிங் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதுக்கு தறி ஏற்றி பின்னு போட்டு அதுக்கப்புறம் ஓட்டி விடுறது பெரிய ப்ராசஸ். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லோ மோஷன் வீடியோவில் பாருங்கள். கீழே இருக்க வார்ப்பு மேலே இருக்க வார்ப்பு ரெண்டு நூலையும் எடுத்து முடிச்சு போட்டு அதை கட் பண்ணி விட்டுறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு புது வார்ப்பு வந்து ஆல்ரெடி ஓடி இருந்த பழைய வார்ப்போட மெர்ஜ் ஆகிடுது. மொத்தமாகவே இந்த ப்ராசஸ் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 1/2 hour to 45 minutes தான் எடுத்துக்கும். நம்ம வந்துட்டு இந்த மிஷின் வந்துட்டு காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி வர்றதுனால ஒரு சிலவங்க, அதாவது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்க வந்துட்டு இந்த மிஷினை வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. இல்லை ஒரு ஷார்ட் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கவுண்ட், அதாவது வார்ப்பில் எவ்வளோ இலை இருக்கோ அந்த இலைக்கு எவ்வளோ ரேட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு போகிற வந்து பார்ட்டிஸ் இருக்காங்க. அவங்க வந்து அழகாக நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நாட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு மீதி இருக்க இலையை மட்டும் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அதை பாருங்கள். மீதி இருக்க இலையை கிளியர் பண்ணிவிட்டு இப்போது எக்ஸஸாக இருக்க முடிச்சில் இருக்க நூலை வந்து கட் பண்ணுறாங்க. அதாவது கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்கும், அதை வந்து கட் பண்ணுறாங்க. இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு இதை அப்படியே ஓட்டிட போகிறது கிடையாது. நம்ம இந்த நாட்டிங் ப்ராசஸ் வரைக்கும் எவ்வளோ இருந்ததோ அதை முன்னாடி தறியில் இழுத்துப்போம். இப்போ பாருங்கள், அந்த பாவு ஃபுல்லாக எடுத்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. புது வார்ப்போட நூல் வந்துட்டு பழைய வார்ப்போட நூலோட மெர்ஜ் ஆகிடுச்சு, அதாவது முடிச்சு போட்டுட்டாங்க. இப்போ டைட் பண்ணுறப்போ நார்மலாக ஒரு புது வார்ப், நியூ வார்ப்பு எப்படி நம்ம வந்துட்டு தறியில் ஏற்றுறோமோ அதே மாதிரியே உட்காந்துக்கும். அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த முடிச்சு வந்துட்டு ஃபுல்லாக தறியில் இழுத்து தான் கட்டணும், இழுத்து தான் வச்சு இதை ஓட்டி விடணும். ஏன்னா தறி ஓடுற ஸ்பீடுக்கு 4000 நாட்டிங்குமே வந்துட்டு கரெக்டாக ஃப்ரேமில் தாண்டி ரீடில் போயிட்டு இது பண்ணும்போது எல்லா நூலுமே கட்டாயிரும், இந்த ப்ராசஸே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஓட்டிட்டு மறுபடியும் தறியில் வந்து இழுத்து வச்சு கட்டுற ப்ராசஸை பார்க்கணும். இப்போ வந்து இழுத்து வச்சு கட்டுற ப்ராசஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீவர் வந்துட்டு பாவை ஃபஸ்ட்டு லூஸ் விடுறாங்க. லூஸ் விட்டுட்டு வார்ப்பை லூஸ் விட்டுட்டு வார்ப்பு வீலை பிடிச்சி இப்போ சுற்றுவாங்க. வார்ப்பு வீல் பிடிச்சி சுற்றும் போது என்ன ஆகுன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, அந்த லூஸ் விட்ட பாவு வந்துட்டு முன்னாடி வரும். இப்போது ஃப்ரேம் பக்கத்தில் அந்த நாட்டிங் வந்துடுச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம அழகாக அந்த ஃப்ரேம்லேருந்து ரீடை தாண்டி வந்து வச்சு தறியை ஓட்டி விடுற ப்ராசஸ் தான். இந்த இடத்துல பாருங்கள், நாட்டிங் வந்துட்டு ஃப்ரேமில் இருக்குது. இப்போ ஃப்ரேமை தாண்டி அழகாக வந்துட்டு ரீடுக்கு எடுத்து விடணும். ரீடுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு அழகாக ரீடை தாண்டி மறுபடியும் வெளியே எடுத்து விடணும். அதுக்கப்புறமேட்டு தாராளமாக நம்ம தறியை வந்துட்டு எப்பயும் போல் ஓட்டிக்கலாம்.
இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வார்ப்பு ரன் அவுட் ஆனதுக்கப்புறமேட்டு தறியை இறக்கி ஏற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 2 days ஆச்சு டைம் எடுக்கும். ஆனால் இந்த தடவை வெறும் 1.5 to 2 hours வந்துட்டு நம்ம வந்து புது வார்ப்பை வந்துட்டு தறியில் லோட் பண்ணோம். இப்போ இந்த நாட்டிங்கை வந்துட்டு ரீடுக்கு வெளியே கொண்டு வராங்க, அதாவது ரீடுக்கு இந்த பக்கம் கொண்டு வராங்க. இப்படி வந்ததுக்கப்புறமேட்டு முடிச்சு இந்த நாட்டிங் வந்துட்டு தறி ஓடுற ஸ்பீடுக்கு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ரீடுக்கு இந்த பக்கம் வந்துடுச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம டைட் வச்சு தறியை ஓட்டி விடுறது தான். இப்போ டைட் வச்சிட்ருக்கோம், தறி டைட்டு வச்சாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் வார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகிறது. ஃபைனலாக டைட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இப்போ தறியை ஓட்டி விடலாம். இப்போ நம்ம தறியை ஓட்டி விடுறோம். பாருங்கள், எப்பயும் போல் ஒரு புது வார்ப்பு லோட் பண்ணி அழகாக தறி ரன் ஆகுது, எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அழகாக நாட்டிங் ப்ராசஸை முடிச்சாச்சு. 2 hours நியூ வார்ப் லோட் ஆகிடுச்சு. தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ஜாய் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் உங்கள் சைட்லேருந்து கொடுங்க. நன்றி.